Hey guys, welcome to my channel Guide-Tamil-06. ஸோ போன வீடியோவில் நம்ம எப்படி இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, அதுக்கப்புறமா எல்ஸ் பிளாக் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கப்புறமா நம்ம இஃப்எல்ஸ் லேடர் வந்துட்டு எப்படி எழுதுறது, அதுக்கப்புறமா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் ஷோ ஆகும். ஸோ இஃப்எல்ஸ் லேடர் அப்படின்னா என்னன்னா, ஸோ நம்ம நார்மலாக வந்துட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் எல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் எப்படி இருக்குன்னா, ஒரே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு எல்ஸ் பிளாக் வந்துட்டு எழுதியிருப்போம் கரெக்டாக. ஸோ இஃப்எல்ஸ் லேடர்னா என்னென்னா, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுக்குள்ள நிறைய வந்துட்டு எல்ஸ் பிளாக் வந்துட்டு எழுதுறதா வந்துட்டு இஃப்எல்ஸ் லேடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் சாம்பிளாக வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் ஒரு ஜாவா கிளாஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூவில் ஜாவா கிளாஸ். ஸோ கிளாஸ்க்கு வந்துட்டு நான் இஃப்எல்ஸ் லேடர்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் மெயின் மெத்தட் வந்துட்டு எழுதிக்கிறேன். ஸோ மெயின் மெத்தட் எழுதியாச்சு. சாரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக கலர் ஈக்குவல் டு ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதோட டேட்டா டைப் பண்ணது ஸ்ட்ரிங் கரெக்டாக. ஸோ ஸ்ட்ரிங் கலர் ஈக்குவல் டு ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இஃப். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கலர் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ கலர் ரெட்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா, the red color should be displayed அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். red color should be displayed அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு எல்ஸ் எழுதுறேன். எல்ஸ் இஃப் color equal to yellow அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த கலர் வந்துட்டு எல்லோவோட ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா, எல்லோ கலர் ஷுட் பி டிஸ்பிளே கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கண்டிஷன் வந்துட்டு எழுதுகிறேன். எல்ஸ் இஃப் கலர் ஈக்குவல் டு ப்ளூ இருந்துச்சு அப்படின்னா சிஸ் அவுட்டில் ப்ளூ கலர் ஷுட் பி டிஸ்பிளேட். ஸோ இது உங்களுக்கு பார்த்தாவே புரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரே ஒரு வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எழுதுகிறேன். ஸோ கலர் ஈக்குவல் டு ரெட் கலரோட ஈக்குவலாக அதாவது நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிளோட வேல்யூ வந்துட்டு இந்த ரெட்டோட ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த இஃப் பிளாக்ல இருக்கிற கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா எல்லோ கலரோட ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும்.
இல்லை நம்ம கொடுக்குற வேல்யூ வந்துட்டு ப்ளூ கலரோட ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக்ல இருக்கிற கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளாக நம்ம வந்துட்டு கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, இதை தான் வந்துட்டு இஃப் எல்ஸ் லேடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோடை வந்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க கோடை. சேவ் பண்ணிட்டு ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஷுட் பி டிஸ்பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். பார்த்தா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ இதை தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இஃப் எல்ஸ் லேடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இஃப் எல்ஸ் லேடரில் நம்ம கொடுத்துருக்குற எந்த கண்டிஷனுமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னா வந்துட்டு நமக்கு எல்ஸ் பிளாக் கோடு ஒன்று எக்ஸிக்யூட் ஆகணும் கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு எல்ஸ் சொல்லிட்டு ஒரு பிளாக் வந்துட்டு எழுதுகிறோம். ஸோ இந்த பிளாக்ல நம்ம வந்துட்டு ஒரு கோடு எழுதணும். ஸோ இதில் நான் என்ன கொடுக்குறேன்னா சிஸ் அவுட்டில் நோ கலர் ஷுட் பி டிஸ்பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். ஸோ இந்த எல்ஸ் பிளாக் எப்போ ரன் ஆகும் அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கிற 3 கண்டிஷனுமே வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். இதில் ஒரு கண்டிஷன் கூட சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கும் போது வந்துட்டு இந்த எல்ஸ் பிளாக்ல இருக்கிற கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே நான் வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணிடுறேன், பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஜாவா என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணோம், ஃபெயில். ஸோ நெக்ஸ்ட் பிளாக் வரும், இந்த கண்டிஷன் செக் பண்ணோம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன் வரும், இதுவும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஸோ டேரெக்டாக வந்துட்டு எல்ஸ் பிளாக்ல இருக்கிற கோடு வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும் கரெக்டாக. ஸோ இப்போ வந்துட்டு இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ நோ கலர் ஷுட் பி டிஸ்பிளேட். ஸோ உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் கன்சோலில், புரிஞ்சா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இஃப் எல்ஸ் லேடர் வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்டட் இஃப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்டட் இஃப் அப்படின்னா வந்துட்டு ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன் எழுதுறதா வந்துட்டு பேசிக்காக நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சாம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ நியூவில் கிளாஸ் ஜாவா கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன், நெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன், ஃபினிஷ் பண்ணிவிட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ மெயின் மெத்தட் ஒன்று நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 2 வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ என்ன வேரியபிள்னா a ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதோட டேட்டா டைப் பண்ணது இன்ட் கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு b ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். ஸோ இதோட டேட்டா டைப் இன்ட். ஸோ இப்போ வந்து கண்டிஷன் எழுதலாம், இஃப் ஸோ இதில் a ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா வந்துட்டு நான் ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்குள்ள இஃப் இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன், b ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டு நான் இதில் வந்துட்டு ஒரு சிஸ்டம் வந்துட்டு கொடுக்குறேன். அவுட்டில் என்ன கொடுக்குறேன், ப்ரோக்ராம் வில் எக்ஸிக்யூட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுக்குறேன். ஸோ இல்லை அப்படின்னா என்ன கொடுக்குறேன், எல்ஸில் sysout program will not execute அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி. ஓகே, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கண்டிஷன் வந்துட்டு செக் பண்ணும். ஸோ a ஈக்குவல் டு 5 a ஈக்குவல் டு 5 சொல்லிட்டு செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிளாக்குள்ளே வரும். ஸோ இந்த பிளாக்கில் வந்ததுக்கப்புறமா b ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். எஸ் அப்சல்யூட்லி வந்துட்டு ட்ரூ. ஸோ நமக்கு இந்த பிளாக்கில் இருக்கிற கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் இங்கே
இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் 2 இஃப் பிளாக், ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு பேசிக்காக நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ரன்னர்ஸ் ஜாவா அப்ளிகேஷன் 1 minute. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வில் எக்ஸிக்யூட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்சோலில் ஷோ ஆகும். ஸோ 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கிறதுனால நமக்கு இந்த பிளாக்ல எழுதியிருக்கிற கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நார்மலாக நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவாவில் சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜாவாவில் இருக்கிற அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். பாய்.